ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு மறுபடியும் வந்து சோதனை காலன்றது வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் வந்து விஜயை வந்து பார்க்க வைக்கணும். அப்போ தான் வந்து அவனுமே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து இந்த மல்லிக்கிட்ட வந்து கேட்பான். எல்லாம் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தண்ணுவான். இந்த சின்ன வார்டு வெண்பா கிட்டேருந்து இந்த மல்லியை வந்து பிரிக்க முடியல. இதே இந்த மல்லியும் இந்த விஜய் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களை வந்து பிரிக்கிறது நம்மளுக்கு வந்து முடியாத காரியம். அதனால் வந்து நம்ம மல்லி மேலே வந்து தப்பான அவப்பேரை வந்து கொண்டு வரணுன்ட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா அவள் வந்து தப்பான மாமா. அவள் வந்து இந்த வீட்லேயே வந்து நிறைய டைம் வந்து யாரோ வந்து கூப்பிட்டு போகிறா, யார் அடி என்னன்னு தெரியல. அதே சமயம் வந்து அடிக்கடிக்கு வருது காரில் வந்து கூட்டின்னு வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்முடைய விஜயே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட வந்து விசாரித்து நம்முடைய மல்லி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சு விட்டாலே விடுவாங்களே தவிர, ஆனால் வந்து அதை வந்து இந்த ரெண்டு ராட்சசிங்களும் விடாத நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோட உச்சநிலைக்கு வந்து கொண்டு போனோம். நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா டாடா இவங்க சொல்கிறது வந்து பொய்ன்னு இவங்க வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன தெரியும் விஜய், அவளுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது, சின்ன பொண்ணு. இவன் வந்து பண்ணுற ஆட்டூழியத்தை வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாத இருக்கோம். இத்தனை வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து மறைக்க முடியாது. அதனால தான் வந்து ரஞ்சிதா வந்து அவள் வாய் தறி இப்படி வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பாரா? நீங்கள் தேவையில்லாத வந்து என்னுடைய பொண்டாட்டி மேலே வந்து குறை சொல்கிற வேலையை வந்து வச்சுக்காதீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட பிளானாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராஜேஸ்வரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவை வந்து பொழந்து கட்டுறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய விஜய் வந்து நம்முடைய மல்லியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக வந்து இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய விஜய் மல்லி வந்து பிரிக்க முடியாதுன்றதை வந்து தெளிவாக வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு வந்து உரைக்கிற மாதிரி நம்மளுடைய விஜய் வந்து சொல்லிட்டு போகணும். எவ்வளோதான் வந்து அவ பேரை கொண்டு வந்தாலும் மல்லி வேலை வச்சிருக்கிற நம்பிக்கை வந்துட்டு நம்முடைய விஜய்க்கு வந்து குறையக்கூடாது. ஏன்னா வந்து அப்படி குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவங்க சொல்கிறது வந்து உண்மையாகி நம்முடைய மல்லியோட பேர் வந்து கெட்டு போய் ஒழுக்கங்கன்ற மாதிரி வந்து வந்துருங்க. அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காது வந்து நம்முடைய விஜய் வந்து இருக்கணும். அந்த ஆணோட அருளால் நம்ம அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்ன நேரமாக என்னன்னு தெரியல, பிரச்சனை வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுங்க, நம்ம அன்னபூர்ணியமாக தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க போகிறாங்களா, இல்லை நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லியை வந்து புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக யாரும் வந்து மல்லியை வந்து கூப்பிட்டு வந்திருக்க மாட்டா. இவங்க சொல்கிறது வந்து அதே நம்மளுடைய மல்லி வந்து ஆல்பம் தேடி தான் வந்து அந்த ரூமுக்கு வந்து போனாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து இவன் வந்து எங்ககிட்ட வந்து கேட்கவில்லை, இவன் எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு வந்தான்னு வந்து எங்களுக்கு தெரியாது விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு வந்து தெரியாது, இந்த வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சரமாரியாக கேட்க போகிறாங்க. நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யார்கிட்டயும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு தான் வந்து இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்தாங்க, நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து சொன்னால் நம்ம வெண்பா குட்டி சொல்லிடுச்சேன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியான மொக்கை வாங்கி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போவாங்க. இதுதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. இந்த அடி வந்து கண்டிப்பாக வந்து ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கு வந்து கண்டிப்பாக விழ வேண்டிய அடி தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.